எல்லோருக்கும் வணக்கம். தம்ப்நெயில பார்த்து இந்த சேனலுக்குள்ளார வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த சேனல் இப்போ நான் ப்ளே பண்ணும்போதே நான் முடிவு எடுத்தது என்னென்னா, ஸ்கேல்பிங்கை பற்றி எப்படி ஈஸியான என்னோடய ஸ்டைலான ஸ்கேல்பிங் அப்படின்னு தான் நான் தம்ப்நெயில் போட போகிறேன். அதனால் ஸ்கேல்பிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருப்பீங்க. இது இந்த சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. ஏற்கனவே மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நிறைய லாஸ் ஆகுது, இல்லை எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இன்புட் கிடைக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடு எடுத்தேன்னா எப்படி எடுப்பேன், எப்படி எடுத்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட்டு. அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஓடும்னு எனக்கு தெரியாது. 20 நிமிஷம் ஓடலாம், இல்லை 15 நிமிஷம் ஓடலாம், அரை மணி நேரம் ஆகலாம். நான் ட்ரேடை எடுத்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரேட் எடுத்து என்ட்ரி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெவல் வந்த அப்புறம் திரும்பி ட்ரேடை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? அப்புறம் முதல் விஷயம் பேசிக். ஒரு ட்ரேடுக்குள்ளார போகிறதுனா நான் எடுத்துக்கிற சைக்காலஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரேடுக்குள்ளார வந்துட்டேன். இன்றைக்கி டே உள்ள ஸ்கேல்பிங் பண்ண போகிறோம். ஸ்கேல்பிங்கிறத பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். குயிக்காக என்ட்ரி ஆகி குயிக்காக எக்ஸிட் ஆகிடும் வித் ஸ்மால் ப்ராஃபிட். ஆக நம்ம ட்ரேட் ரொம்ப லாங்காக இருக்க போகிறதில்ல அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஃபிக்ஸேஷன் நம்மளோட ட்ரேடு எல்லாமே பாஸ் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே சக்ஸஸ் ஆகி ப்ராஃபிட்டில் போய் முடியணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா எந்த நிர்பந்தமும் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டி தான் மார்க்கெட்டோட மெயினான கோர் ரூலு. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். சிலது நம்ம டெக்னிக்கலை வச்சு நம்ம உள்ள என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் கிடைக்குதான்னு பார்க்குறோம். அதனால் இந்த மைண்ட் செட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் எடுக்கிற ஒரு என்ட்ரி ரொம்ப கிளியராக இது நல்லா சக்ஸஸ் ஆகும்னு நினச்சா வேண்டி தான் எடுக்கணும். முதல்ல இந்த ரெண்டாவது மைண்ட் செட். மூணாவது மைண்ட் செட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ரேடில் நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லாஸ் பண்ணலாம், இல்லை டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறோன்றத ஃபிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்றைக்கி லாஸ் தாங்கலாம். இப்போ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் டெமோ அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கேன். என்னோடய டெமோ அக்கௌண்ட்டில் $59 இருக்குது. அப்போ இன்றைக்கி நான் என்ன அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, இன்றைக்கி அதிகபட்சம் ஒரு $10 லாஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். 1 மேக்ஸிமம் 3 வாட்டி ட்ரை பண்ணுவேன். 3 ட்ரேடுமே லாஸில் போய் முடிஞ்சுதுன்னா அதோடு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்போ 3 ட்ரேடு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னோடய இன்றைக்கான மேக்ஸிமம் லாஸ் $10 தான். அப்படின்னும்போது எனக்கு $1 ஒரு என்ட்ரியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா $2 to $4 அவ்வளோதான் என்னோடய லாஸ் அதிகபட்சம் இருக்கணும். மேக்ஸிமம் $12 ஈச் என்ட்ரியில் $3. டோட்டலாக 3 என்ட்ரிக்கும் சேர்த்து பார்க்கும்போது $3 to $4. மொத்தம் 3 என்ட்ரிக்கும் சேர்த்து $12 அவ்வளோதான். இந்த நீங்கள் ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரூல்ஸை ரொம்ப ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதுதான் ஸ்கேல்பிங்கான மெயின் கான்செப்டே சொல்லுவேன் நான். உங்களுக்கு ஸ்கேல்பிங்கில் என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ண போகிறீங்க, ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்களா, ஸ்மார்ட் மணி கான்செப்டை வச்சு எடுக்க போகிறீங்களா, எஃப்யூஜி ஃபேர் வேல்யூ கேப் வச்சுன்னு அது ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது முக்கியம் கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, நம்ம இன்றைக்கி எத்தனை வாட்டி ட்ரை பண்ண போகிறோம், எவ்வளோ லாஸ் அதிகபட்சம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ப்ராஃபிட்டில் போச்சுன்னா இப்போ நம்ம ஒரு $4 இல்லை $3 தான் நான் இப்போ லாஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா 1:2 ரேஷியோ பிரகாரம் பார்த்தீங்கன்னா $6 வந்துடுச்சுன்னா நீங்கள் $6 டச் ஆனதுமே ஸ்டாப் லாஸ் அவங்க வச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரேட் போகிற வரைக்கும் போகலான்னு பார்க்கலாம். இல்லைனா மினிமம் $2 ப்ராஃபிட்டில் வச்சுட்டு மீதி அது எவ்வளோ தூரம் ஹையர் போகிறதுன்னு பார்க்கலாம். இல்லை எனக்கு $6 போகுதுன்னா அதோடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இருக்குது. எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறோன்னு சொல்கிறது. அதாவது ஸ்டாப் லாஸ் மேலே கொண்டு போயிட்டே இருந்து பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ் வச்சு மேலே கொண்டு போகிறது ஒரு வகை. ஆனால் ஸ்கேல்பிங்க்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டே ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து. ஆனால் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோம், எத்தனை என்ட்ரி எடுக்க போகிறோன்றது ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கன்ஃபார்ம்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஸ்கேல்பிங்காக இருந்தாலும் சரி, எந்த ட்ரேடராக இருந்தாலும் சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு டே ட்ரேடிங் மாதிரி பண்ணுறாங்க,
இல்லை ஒரு ஹவர்லி ஒரு ஹவர் கேண்டில் எடுத்து அதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வந்து ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் ட்ரேடர் ட்ரேடர் நீங்கள் ட்ரேடுக்குள்ளார போகிறீங்கன்னா இன்றைக்கி எத்தனை ட்ரேடு எடுப்பேன் நான் அதிகபட்சம், அதே மாதிரி எவ்வளோ நான் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், என்னோடய கேபிட்டல் என்ன இருக்குது, அந்த கேபிட்டலில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க நான் இன்றைக்கி விரும்புகிறேன். அப்படி சப்போஸ் அந்த ரிஸ்க் வரைக்கும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, எல்லாமே லாஸில் போயிடுச்சுன்னா இன்றைக்கி ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்படின்றது தான் பேசிக் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டு எப்பயுமே வளர்த்துக்கணும் ஒரு ஆஸ் எ ட்ரேடர். சரி, இது முடிஞ்சு போச்சு, இது பேசிக் லாஜிக். இப்போ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இப்பயே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகிடுச்சு வீடியோ. இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறவங்க கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். கற்றுக்குவீங்கன்றதை விட எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஸ்கேல்பிங்கை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் தாங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இந்த இண்டிகேட்டர்லாம் எடுத்துடுறேன். நான் சில டைமில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவேன், சில டைமில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, வரேன். இன்றைக்கி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ஓவராலாக நான் பார்த்துட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு மேலேருந்து ஃபால் ஆகிட்டு திரும்பி மேலே போகிறதுக்கு 50% மேலே போக முடியாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர்ஸ்லேயோ இல்லை 1 டேலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு அவ்வளோ லாங்லாம் போக வேணும். நம்ம பண்ண போகிறது குட்டியாக ஸ்கேல்பிங் தான். அதனால் அதிகபட்ச டைம் ஃப்ரேமே என்னை பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ் தான். 30 மினிட்ஸில் ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருங்க ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ரோ மார்க்கர் ப்ரஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு திரும்பி மேலே போயிருக்கு, திரும்பி கொஞ்சம் ரீட்ரேஸ்ட் ஆகிருக்கு, திரும்பி மேலே போயிருக்கு, திரும்பி இப்போ கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதை பிரேக் பண்ணி இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் போச்சு. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. மற்றெல்லாம் எடுத்துடலாம், இருங்க வரேன், டெலீட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கோடாக தெரியும். ஆனால் நான் சொல்ல வர்றது வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்து இப்போ என்ன நடந்துருக்குன்றதை காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் கூட எடுத்துடலாம். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி பெருசாக போக முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிருக்கு. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் அது ஒரு பிரேக் மாதிரி கூட இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் முடிஞ்சது, 2வது பிரேக் முடிஞ்சது, இப்போ 3வது பிரேக் ஆகுமானா இப்பயே ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஸ்கேல்பிங் போகிறதே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரி, இதுதான் 30 மினிட்ஸில் தெரியுது. இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஆல்வேஸ் ரிமூவ் ட்ராயிங்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், என்னோடய பேஸ் கான்செப்ட் எப்பயுமே என்னென்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற லாஸ்ட்டு 3 கேண்டிலில் எது பெரிய கேண்டிலோ அதை வந்து ஒரு ரேஞ்சாக எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் 1 2 3 இந்த 3 கேண்டில் தான் இருக்குது இல்லையா? லாஸ்ட்டு 3 கேண்டில் இப்போ ரன்னிங் கேண்டில் விட்டுருங்க. 1 2 3 இந்த 3வது கேண்டில் இந்த க்ரீன் கேண்டில் தான் பெரிய கேண்டில். இப்போ அதை ஒண்டி என்ன பண்ணணும், ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணணும். பாக்ஸ் இருக்குது. ஓகே, இதனோட லோவை இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே போய் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் இப்போ ரேஞ்சு 1. 2வது பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்து போயிருக்கு க்ரீன் கேண்டில், மேலே இருந்து கீழே ஃபால் ஆகிருக்கு ப்ரைஸு. அது 50% மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கா, எப்படி பண்ணியிருக்குன்னு அதை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 50% இங்கேருந்து இதுதான் கடைசியாக இருக்கிற லோ. 50%க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. இந்த பாக்ஸ் வந்து நான் என்னோடய ஸ்டைலுக்காக க்ரியேட் பண்ணிட்ட பாக்ஸு. இது ஃப்யூச்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை பற்றியான ஒரு டீட்டெயிலை. இது என்ன பாக்ஸ் என்னன்ற வரத்தை
இந்த நடுவில் இருக்கிற இந்த ஆரஞ்சு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் தான் வந்து 50% ஃபால் ஆனோட 50%. முறை மேலே போயிட்டு 50% டச் பண்ணி கீழே வந்துருச்சு. இப்போ 2வது முறை மேலே போயிட்டு 50% டச் பண்ணி பர்பிள் ஜோனில் வந்துருக்குது. இப்போ திரும்பி ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால், என்ன கேட்டால் ரிவர்ஸ் ஆகாது. ஏன்னா இந்த க்ரீன் கேண்டில் வந்து ஏற்கனவே இருக்கிற பிளாக் கேண்டில் இருக்கியா, அதாவது இப்போ ரன்னிங் கேண்டில் இல்லாமல் முன்னாடி கேண்டில் இருக்க பிளாக் கேண்டிலுக்கு கீழே வரைக்கும் போயிட்டு அதனோட ஓப்பனிங் மேலே போய் க்ளோஸ் வச்சுக்கிறதால இது இன்னும் மேலே போகிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்போ பை தான் ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் இப்போ 30 மினிட்ஸில் இதை வச்சு நான் கண்டுபிடிச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற இந்த ஹரிசான்டல் ரே போட்டுறேன். இந்த ரேஞ்சில் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்குது ப்ரைஸ் 5002, 5021, 21 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், அப்படியே 15 மினிட்ஸில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 15 மினிட்ஸில் லாஸ்ட்டு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இந்த 3 கேண்டிலில் கரெக்டாக சொல்ல போனோம்னா பெரிய கேண்டில் இந்த கேண்டில் தான். அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ என்னென்னா இந்த பாக்ஸை அப்படியே ஷார்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுரும். இப்போ இங்கேருந்து ப்ரைஸு மேலே போய் இது வரைக்கும் போயிருக்குது. ரைட்டா? போயிட்டு இப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும்னா இந்த 50% கீழே எடுத்தால் பை என்ட்ரி. ஓகே, இருங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சு. டூல்ஸ்லாம் எங்கே இருக்குது எதா இருக்குன்னு தெரியல. ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று இருக்குமா, அது எங்கே இருக்குது? ஒரே செகண்டு. முடிஞ்ச இதெல்லாம் டெலீட் பண்ணுறேன், இல்லைனா அப்படியே கூட நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. பொறுமையை நீங்கள் ஏற்கனவே கடைபிடிப்பீங்கன்னு நம்புகிறேன், நம்பிக்கையோடு சொல்கிறேன். என்ன ரெக்டாங்கிள் பாக்ஸே காணோம்? என்னங்க இது, நம்ம சோதனை நேரமா இல்லை என்னன்னு தெரியல. கிராஸ் லைன், பேர் லைன், ஹிச்காக் ரே, ஃபிபனாச்சி, கேன் பாக்ஸ், விளையாட்டு, ஏர், அது ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, சாரி. இப்போ வந்து என்னென்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், இதை ஒயிட்டில் போடக்கூடாது, ரெட். ஓகே, இப்போ வந்து 3 கேண்டில் பையாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் போட்டு வச்சுருக்கோம் 21. இப்போ 5004 இருக்குது. மேலே போயிட்டு இந்த ஏரியா பிரேக் பண்ணுமா என்னன்னு தெரியல. ஒரு 15 மினிட்ஸில் தான் வச்சுருக்கோம். இருங்க, 3 மினிட்ஸில் போவோம். ஓகே, 3 மினிட்ஸில் வந்துருக்குது. இப்போ 2 ஆப்ஷன் தான் நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகுது. அந்த பிளாக் லைன் 5021 அந்த பாயிண்ட் ரீச் பண்ண போகும், கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். ஆனால் அது எப்படி ரீச் பண்ண போகுதுன்றது தான் இப்போ கேள்வி. இந்த சென்டர் 50% பாயிண்ட் அந்த வந்துட்டு டச் பண்ணி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போதா, இல்லை இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா க்ரீனில் போட்டுக்கிறேன், இந்த ஏரியா வரைக்கும் வந்து ரிவர்ஸ் ஆக போதா. ஆனால் மோஸ்ட்லி 99.9% இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரெட்டாக இருக்குது, திரும்பி ட்ரை பண்ணியிருக்கு, திரும்பி க்ரீனாக இருக்குது. இப்போ இந்த 3 ரேஞ்சில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆச்சுன்னா நான் உள்ளே என்ட்ரி ஆகிடும் ட்ரேடுக்குள்ளார.
அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட். சரி, இன்னும் என்ன பண்ணோம், ஒரு நிமிஷத்தில் போனால் இன்னும் கிளியர் கேட்டால் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிரும். இருங்க வரேன், 1 மினிட். இப்போ 1 மினிட்டுக்கு வந்துட்டேன். 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹை வைக்க மாட்டேங்குது. பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ணுது, ஆனால் திரும்பி இங்கேயே ஒரு ரேஞ்ச் ஆகுது. கீழே வந்துட்டு தான் மேலே போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து என்ட்ரு ஆகிறதுக்கான கரெக்டான ரீசன்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம துணிஞ்சு எடுத்துட்டோம்னா எனக்கு என்னென்னா கீழே வரைக்கும் வந்துருச்சுன்னா ட்ரேட் எடுத்துடலாம். சரி இருங்க பார்ப்போம். இந்த 50%க்கு கீழே போகாமல் மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா எடுப்போம். எடுத்துட்டு மேலே வரைக்கும் போதான்னு பார்க்கலாம். இப்போயே என்ட்ரி ஆகிட வேண்டியது தான். அது டச் பண்ணதுமே என்ட்ரி கொடுத்துட வேண்டியது தான். ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். நான் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன். ஆனால் பட் இது வந்து கரெக்டான ட்ரேடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடை எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணலான்னா, இந்த க்ரீன் லைனுக்கு கீழே போய் ஏதாவது ஒரு பாடிக்கு, அதாவது இங்கே ஒரு அக்ரெசிவாக போயிருக்கல, இது கீழே இங்கே வச்சிடறேன். அப்போ என்னோடய ட்ரேடோட லாஸ் வந்து $6.6. ப்ராஃபிட் இங்கேயே வச்சிடலாம். இங்கே போயிடுன்றது என்னோடய நம்பிக்கை. $18. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடை நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த ட்ரேட்லேயே எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடுக்கு $4 தான் அதிகபட்சம் வச்சுருக்கணும். இதில் நான் $6 வச்சுருக்கேன். ஆனால் நான் $6 வரைக்கும் போக மாட்டேன். இந்த கேண்டில் இப்போ போகுது இல்லையா, இந்த கேண்டில் போகிற கேண்டிலே வந்து மேலே போய் க்ளோஸ் வைக்காமல் இங்கே இன்னும் 2 கேண்டில் தவிச்சுதுன்னா டக்குன்னு $1 ப்ராஃபிட் இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். திரும்பி இந்த 50% கீழே மேலேயோ போனால் தான் ட்ரேட் எடுப்பேன். பார்ப்போம். 17 நிமிஷமாக நம்ம அந்த ட்ரேடுக்குள்ளார இருக்கிறோம். என்ன கேட்டால் அந்த 15 மினிட்ஸில் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, 15 மினிட்ஸ் டைம் மாற்றி காமிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்டு. ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம் நம்ம. ஓகே, நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். நல்லாவே ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட வந்துடலாம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட $6 ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். இல்லைனா இப்படி எடுத்து பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் $2. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் என்ன இருக்குதுன்னா, திரும்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த $2 போயிடும். ஆனால் நான் ஏற்கனவே முடிவு பண்ணது என்னென்னா, $8 வந்ததுன்னா $6லேருந்து $8 வந்தால் க்ளோஸ் பண்ணிடணும். $8 வந்துடுச்சு. அதனால் நான் க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் இது மாதிரி ஒரு $7 $8 வந்ததுன்னா பெட்டராக க்ளோஸ் பண்ணி முடிச்சிக்கலாம். இல்லைனா இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். கேண்டிலோட ஸ்ட்ரென்த் ரீட் பண்ணுறதுனா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹரிசாண்டல் ரே போடுறேன் இருங்க. இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்த வந்து அக்ரெசிவாக பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான்னு அர்த்தம். இந்த ரேஞ்சை அக்ரெசிவாக பிரேக் பண்ணியிருக்கானான்னு பார்த்தா பிரேக் பண்ணலை. இன்னும் 28 செகண்ட் இருக்குது. ஆனால் நான் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லைன்னா பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ் வச்சு எனக்கு $6 கிடைச்சா போகுதுன்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கேன் கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் இது மேலே போய் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடு உள்ளே போன ஸ்கேல்பிங்கு ஒரு $6 எனக்கு சேஃப்டியாக இருக்குது. அவ்வளோதான் என்னோடய மைண்ட் செட். இந்த மொதல் ட்ரேடே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லானதால் 2வது ட்ரேடு எடுக்கலாம் உங்கள் விருப்பம் இருந்தால். இல்லைனா விருப்பம் இல்லைனா விட்டுடலாம். என்னோடய டார்கெட்டு 10%, $50. $50க்கு 10%, $10 ஒரு நாளைக்கு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே மார்க்கெட்டில் இருந்து நீங்கள் பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போயே $10 கிட்ட இருக்குது. இதோட க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி இந்த நியூயார்க் செஷனையாவது அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுதான் உண்மை. அதனால் இதோட க்ளோஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தான் என்னோடய மைண்ட் செட் தோணுது. ஒரு நல்ல ட்ரேடருக்கு அதான் அழகு.
ஏன்னா நம்மளோட கேபிட்டல் எவ்வளோ தூரம் கிடைக்குதுன்னு. ஆனால் நம்ம $50லாம் வச்சு விளையாடணும் போது அது வந்து ரொம்ப பெரிய இது கிடையாது. இதில் $50 வச்சு நீங்கள் நிஜ மார்க்கெட்டில் விளையாட முடியுமானா, இது வந்து எக்ஸ்னெஸ்ல எனக்கு 2000 லெவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி என்ட்ரிலாம் எடுக்க முடியுது. லெவரேஜ் ரொம்ப முக்கியம். இது 2000 லெவரேஜ் இருக்கிறதுனால தான் $50 வச்சு 0.01 ப்ளே பண்ண முடியுது. இவ்வளோ தூரம் விளையாட முடியுது. நீங்கள் இந்த லெவரேஜை பற்றி எவ்வளோ தூரம் எவ்வளோ இருக்கணுன்றதை பற்றிலாம் வந்து பிற்காலத்தில் வீடியோவில் போடலாம். நான் இப்போ ஸ்டாப் லாஸை இன்னும் தவிர்த்து $10க்கு வச்சுட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா சேஃப்டி, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ட்ரேட் முடிந்தது. நியூயார்க் செஷனோட ட்ரேடு முடிஞ்சது. ஆக்சுவலாக நான் 6:30 மணிக்கு 7 மணிக்கு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி 9 மணிக்கு தான் ட்ரேட் போட்டேன். தட்ஸ் இட், ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே அது போகும் நம்பிக்கை இல்லை. இப்போயே கூட இது அடிக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் தட்ஸ் ஓகே. இதுதான் சொல்கிறேன். இது நான் முன்னாடி ஆரம்பத்தில் வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வேணும்னா ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம், இல்லை ட்ரையல் பண்ண வேணான்னா விட்டுடலாம். ஆனால் நம்ம எடுக்கிறது ஸ்கேல்பிங். நம்ம எடுக்க போகிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு ட்ரேடுக்கு $4 தான் ரிஸ்க் வைக்க போகிறோன்னு. என்னை கேட்டால் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இன்னும் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அது. இருங்க, இன்னும் கொஞ்சம் மேலே வருதா பார்ப்போம். ஆனால் மேலே போகணும். எனக்கு தெரிஞ்சு டச் ஆகணும். டச் ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரேடை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். நான் எப்பவுமே ட்ரையல் பண்ணினே இருந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அது மேலே வரைக்கும் கிட்ட போயிடுச்சு. இதுக்கப்புறம் இது எப்போனாலும் க்ளோஸ் ஆகிடும். அந்த லெவலுக்கு மேலே தான் போகணும். ஆனால் இது இப்படியே போகாமல் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகலாம். ஆனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. $11 நான் வச்சுட்டேன். எப்போனாலும் இந்த ட்ரேடு க்ளோஸ் ஆகலாம். தட்ஸ் ஓகே. எனக்கு பொறுத்த வரைக்கும் $11 வந்து நல்ல லாபம் தான். தட்ஸ் இட், முடிஞ்சிடுச்சு. நம்ம இன்றைக்கான இதுதான் என்னோடய ஸ்கேல்பிங் மெத்தடு. இப்போ வீடியோ நான் ட்ரேடே உங்களுக்கு ஆரம்பித்து 21 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த 21 நிமிஷத்தில் நான் எப்படி ஸ்கேல்பிங் பண்ணுவேன்றது தான் உங்களுக்கு வந்து இப்போ காமிச்சிருக்கேன். இது முன்னாடி நான் ஒரு எடுத்த ட்ரேடு இன்றைக்கி $13 ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது எல்லா நாளும் எல்லா டைமும் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்றைக்கி ஒரு எத்தனை ட்ரேடு எடுக்க போகிறோம், எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோன்றதை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் என்ன ஸ்டைலில் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை நான் அப்படியே அப்லோட் பண்ணி ஒரு தம்ப்நெயில் போட்டு வைக்கிறேன். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.